குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம மார்ஜினல் காஸ்ட்டோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அப்டேட்டடாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். இதில் எந்த உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். த்ரூ கமெண்ட் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம எம்பரர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இதனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் எப்பயுமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சாப்டர் நடத்தணுன்னாலும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த சாப்டர் நடத்துகிறோம். இப்போ ப்ராப்ளத்துக்கு நம்ம போகலாம். From the following information related to Palani Brothers Limited, you are required to find out the PV ratio, break-even point, profit, margin of safety, volume of sales to earning profit of rupees 6,000 அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த கொஸ்டின்ஸில் பிவி ரேஷியோ கேட்டிருக்கான், ப்ராஃபிட் வேல்யூம் பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் கேட்டிருக்கான், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்கான், அடுத்து வந்து எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கேட்டிருக்கான். அதுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 6,000 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸடு காஸ்ட்டு 4,500, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு 7,500, சேல்ஸ் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக் ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு வேரியபிள் காஸ்ட் இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷார்ட்டாக காஸ்ட் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் சீட்டு என்னென்ன எடுத்துக்கலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் சீட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. காஸ்ட் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த காஸ்ட் சீட்டில் என்ன ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா சேல்ஸ் இருக்குது. சேல்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துருக்கான். இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணோம்னா வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணோம். வேரியபிள் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துருக்கான். இப்போ இதை லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 7,500 கான்ட்ரிபியூஷன். இதோட நேம் என்னன்னு கொடுக்கணும்னா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எதை லெஸ் பண்ணோம்னா ஃபிக்ஸடு காஸ்ட்டை லெஸ் பண்ணோம். ஃபிக்ஸடு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,500 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3,000 கிடைக்கும். இந்த 3,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதுலேருந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பிவி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், பிவி ரேஷியோ. இந்த பிவி ரேஷியோ கேட்கும்போது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 7,500 இருக்குது. சேல்ஸ் வந்து 15,000 இருக்குது. பர்சன்டேஜ் பிவி ரேஷியோ பர்சன்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 7,500 டிவைடட் பை 15,000 to 100ன்னா இங்கே என்ன வரும் 50%. அப்போ நமக்கு பிவி ரேஷியோ 50% கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பிவி ரேஷியோ 50 கிடைச்சதுனால செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கொஸ்டின் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த காஸ்ட் சீட்டில். இந்த பிவி ரேஷியோ கண்டுபிடிக்காமலே நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஃபார்முலானா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ் யூஸ் பண்ணால் அதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 4,500. பிவி ரேஷியோ எவ்வளோ இருக்குது 50 into 100. அப்போ பார்த்தீங்கன்னா 50 into 100னா 2 ஆகிடும். 4,500 into 2னா பார்த்தீங்கன்னா 9,000 நமக்கு கிடைச்சிடும். அப்போ பிரேக் ஈவன் அப்படிங்கிறது நமக்கு 9,000 கிடைச்சிடும். இந்த பிரேக் ஈவன் தான் நம்ம சொல்லுவோம் there is no loss no gain அப்படின்னு எடுத்துப்போம். இல்லை சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாருங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் 4,500, கான்ட்ரிபியூஷன் 7,500, சேல்ஸ் வந்து 15,000. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைச்சிடும். அப்போ 4,500 into 2ன்னு பார்த்தீங்கன்னா 9,000 கிடைச்சிடும். எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்டு ப்ராஃபிட்னு சொல்கிறான். ப்ராஃபிட்டை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எதில் காஸ்ட் சீட்டில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 3,000 நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லியிருக்கான். ஃபோர்த் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறான். இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஃபார்முலா நம்ம கொடுக்கணும்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை சார் வேறு மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், பிவி ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 3000 இருக்குது. பிவி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 50% இருக்குது. அந்த பர்சன்டேஜ் இங்கே 100 யூஸ் பண்ணுறோம். 2னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா 6000 கிடைக்கும். இல்லை சார் டைரெக்டாக போடலாம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் சேல்ஸ், இதுதான் ப்ரெசன்ட் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ரெசன்ட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 15000 இருக்குது. பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 9000. அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிடும்னா 6000 கிடைச்சிடும். இப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் பிரேக் ஈவன்ஸ்லாம் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்டு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்த்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டாங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிஃப்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எதுக்காக சேல்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா இன்கேஸ் நமக்கு ப்ராஃபிட்டு 6000 கிடைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னாங்க. இதை வந்து கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் சேல்ஸில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 3000. இப்போ நம்ம கேட்குற ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 6000. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3000க்கு 15000னா 6000க்கு 30000 சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. நமக்கு சேல்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்னும் குறையும். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நமக்கு சேல்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போ சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு இதை டிசைடட் ப்ராஃபிட்னு எடுத்துக்கணும். இதை டிசைடட் ப்ராஃபிட் ஆர் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்னு எடுத்துக்கணும். டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போட்டுக்கலாம், டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, 4500 இருக்குது. டிசைடட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 6000 இருக்குது. டிவைடட் பை பிவி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 50 × 100, 50 × 100. அப்போ 10500 டிவைடட் பை 50 × 100. அப்போ இது கேன்சல் பண்ண நமக்கு என்ன ஆகிடும், 2 ஆகிடும். அப்போ 21000, 10500 × 2 = 21. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் 30000 சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 6000க்கு மோர் தென் அதிகமாக போயிடும். ஆனால் உங்களுக்கு 6000 ப்ராஃபிட் கிடைக்கணும்னா நீங்கள் 21000 சேல்ஸ் கொடுத்தாவே போதும். இதுதான் நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கில் மேக்ஸிமம் பார்க்கக்கூடியது. அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். நம்ம கண்டினியூவாக நீங்கள் இந்த எம்பரர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் த்ரூ கமெண்ட் மூலம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இன்ஃபார்ம் பண்ணணுன்னா நீங்கள் மேக்ஸிமம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.